காட்டிலும் அவர் சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெபேக்காள் மனசை மாத்துறாரு. மாப்பிள்ளை இப்படிலாம் இருக்குது, கட்டிக்கோ, அவரை கட்டிக்கோ, இவ்வளோ அந்தஸ்து இருக்குது, இவ்வளோ சொத்து இருக்குது, நீ கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி அப்படியே இன்விடேஷன் அப்படியே கொடுக்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கட்டாயப்படுத்தலை, வலு கட்டாயமா நீ தான் வா கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு ஒட்டகத்தில் அவர் இழுத்துன்னு போல ஒரு சாட்சியை கொடுக்குறார். இயேசு கிறிஸ்துவோடைய அந்தஸ்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு அங்கே ஆவியானவர் சாட்சி கொடுக்குறார். கட்டாயப்படுத்தலை, ரெபேக்காளை கட்டாயப்படுத்தலை, அவர் சாட்சி கொடுக்குறவராக இருக்கிறார். உடனே அவர் பார்த்து, அவர் யார் தெரியுமா, வெயிட் பண்ணுகிறாரு. நீ மட்டும் வரலன்னா கோபத்தில் ஒன்று அழிச்சிருவார், உங்கள் தேசத்தையே அழிச்சு விட்டுருவார். அதனால் நீ அவருக்கு வேணும். அவர் பயங்கரமான ஒரு கோபக்காரர் வேற, அவர் நியாயம் தீர்த்துருவார். நீ ஏதாவது ரசிக்கப்படலாம், நீ செத்து போயிடுவீங்க, நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீர் அப்படின்லாம் அவன் சொல்லி பயன்படுத்தலை. என்ன சொல்கிறான்னா, இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் மிகவும் வல்லவராக இருக்கிறார், அவர் மன்னிக்கிற தன்மை உள்ளவர், அவர் மகா இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர். ஈசாக்கு ரொம்ப அமைதி உள்ளவனா. அப்படிப்பட்ட ஈசாக்கு